Hallelujah. Hallelujah. Amen. Amen. யூதாவின் நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஜூடா chapter 1 verse 20. அதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 20வது வசனம். Just one chapter in that book of Judah, verse 20. Hallelujah. Thank you, Lord. You can read it if you've taken the verse. Judah 1:20. But you, beloved, building yourself upon your most holy faith, praying in the Holy Spirit. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. And this verse says, strengthen yourself in the faith. In this most holy faith. Amen. Building yourselves upon your most holy faith. Hallelujah. விசுவாசத்திலே நம்மளை உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். God wants to build ourselves or firm ourselves in faith. விசுவாசத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants us to be firm in faith. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு விசுவாசத்திலே உறுதியாய் இருங்கள். Today's message is be firm or build yourself in faith. Amen. Amen. நம்முடைய விசுவாசத்திலே உறுதிப்படுவது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். It is a blessing to be strong in faith. எதனால நம்ம விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும்? Why should we be strong in faith? மத்தேயு 24வது அதிகாரம் 23 முதல் 26 வசனத்தை வாசித்தீங்கள் என்றால், when you turn to Matthew 24 verse 23 onwards, 23 to 26, கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளங்களை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். And here we see Jesus is explaining about the miracles that will happen in the latter days. Amen. Amen. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். Here it says, at that time if anyone says to you, look, here is the Christ, or there he is, do not believe it. அடுத்து 24வது வசனம் சொல்கிறது, and verse 24 says, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். Verse 24 says, for false Christs and false prophets will appear and perform great signs and miracles to deceive even the elect, if that were possible. கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். We are in the last days. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு அடையாளங்களையும் பார்த்தீங்க என்றால் நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். இயேசுவின் இரண்டாம் வருகை நெருங்கி கொண்டிருக்கிறோம். If you look at all the signs that are happening in the world, we can come to a conclusion that we are in the last days. சில நேரங்களிலே சிலர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இந்த தேதியில இந்த டேட்ல வருகிறார் என்று சொல்கிறார்கள். Many people say Jesus will come at such and such date. ஆனா வேதத்துல ஒருபோதும் அப்படி சொல்லப்படவே இல்லை. But in the Bible a date has never been mentioned. அவர் வருகிற நாளை ஒருவனும் அறியான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says nobody knows the date of his coming. திருடன் வருகிற விதமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says it will be like a thief coming in the night. ஒரு சில வசனங்கள் அந்த தொடர்ந்து 24வது அதிகாரத்துல 25வது வசனத்தை பாருங்கள். Matthew 24:25. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். See, I have told you ahead of time. ஆகையால் இதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள் என்னால் புறப்படாதிருங்கள். So if anyone tells you there he is out in the desert, do not go out. இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள் என்னால் நம்பாதிருங்கள். Here he is in the inner room, do not believe it. Amen. Amen. அதே 24வது அதிகாரத்துல 11வது வசனம் சொல்கிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். In the same chapter verse 11 says, many false prophets will appear and deceive many people. ஒரு வஞ்சிக்கப்படுகிற ஒரு கடைசி காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். We are in a time where it is a deceiving latter days. Amen. 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 நிறைய பேர் தங்களை தீர்க்கதரிசின்னு தாங்களே சொல்லிக்கொண்டு என்ன பண்ணுகிறார்கள்? தீர்க்க தரிசனங்களை சொல்லி சரியான தீர்க்க தரிசனம் இல்லாமல் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி தவறான உபதேசத்தை சொல்லி ஜனங்களை தவறாய் நடத்துகிற ஒரு காலத்துல இருக்கிறோம். We are in a time when people put a name to their name tag as prophet or prophetess and they'll mislead people with false prophecies. Amen. Amen. பலவிதமான உபதேசங்கள் வருகிறது. We have ever so many doctrines. இயேசு கிறிஸ்துவை
விட்டு விலகச் செய்கிறபடி அநேக உபதேசங்கள் வருகிறது. There are so many doctrines that pull us out of Jesus Christ. உன் சுயத்தின் மேல நம்பிக்கை வை என்று சொல்கிற மாதிரி உபதேசங்கள் வருகிறது. There are certain prophecies, doctrines that tells us to believe in our abilities. Amen. Amen. என்னனாலும் நீ செய்யலாம், ஒரு முறை நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டால் போதும், அதுக்கப்புறம் நீ என்னனாலும் பண்ணலாம்ன்ற மாதிரி உபதேசங்கள் வருகிறது. There are also doctrines that are coming and being popular which says after you get your salvation you can do whatever you want, you are safe. எல்லாம் விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுகிற அநேக உபதேசங்கள் வருகிறது. There are so many doctrines are prevalent today that will make you slip away from faith. ஆகவே தான் நம்மளை விசுவாசத்தில் ஆண்டவர் உறுதியா இருக்கும்படியாய் விரும்புகிறார். Therefore God wants us to be rooted in faith. 1 யோவான் 5:4 சொல்கிறது. 1 John chapter 5 verse 4 says, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்கிறது. And the verse says your faith will make you overcome the world. உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் உறுதிப்பட்டதா இருக்க வேண்டும். If you have to overcome the world, your faith should be grounded and rooted. Amen. Amen. ஹalleluya. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்கிறது. 1 Peter 5:8 and 9. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 1 Peter chapter 5 verses 8 and 9. Be self-controlled and alert. Your enemy, the devil, prowls around like a roaring lion, looking for someone to devour. Resist him, standing firm in the faith, because you know that your brothers throughout the world are undergoing the same kind of sufferings. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். Be self-controlled and alert. Your enemy, the devil, prowls around like a roaring lion, looking for someone to devour. நம்முடைய எதிரி எப்படி இருக்கிறானா? How is our enemy? யாரை விழுங்கலாமோ என்று இருக்கிறான். He's waiting who he will devour. Amen. Amen. விசேஷமாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை, Especially he wants to devour those who are following Christ. கிறிஸ்துவுக்காக உறுதியாய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை, Those who want to stand firm in Christ, அவன் பட்சிக்க பார்க்கிறான். he is trying to devour. ஆகவே தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, Therefore the next verse says, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். resist him, standing firm in the faith. அவனை எதிர்த்து நிக்கணும்னா If you need to resist him, நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். we have to stand firm in the faith. Amen. 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 அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க கட்டி எழுப்புங்கன்றார். Therefore God says, build your faith. ஹalleluya. Hallelujah. நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், If you don't want to be deceived, அல்லது கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக உண்மையாய் நிற்க வேண்டும் என்றால், if you want to stand firm till the end for Christ, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். we have to keep on firming and building our faith. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. இன்னும் என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. Lord, strengthen my faith even more. Amen. Amen. இப்ப இருக்கிறது போதாது. It is not enough the quantity I have now. Amen. Amen. ஹalleluya. எத்தனை வருஷ கிறிஸ்துவ வாழ்க்கை அனுபவம் இருந்தாலும், You may have a lot of experience or years as a Christian. ஒவ்வொரு முறையும் நம்ம சபைக்கு வரும் பொழுது Every time when you come to church, ஆண்டவர்ட்ட கேட்கணும், you have to ask God, ஆண்டவர் இன்னைக்கு என் விசுவாசம் பலப்படணும். today my faith have to be built. Amen. Amen. இன்னைக்கு நான் அந்த சர்ச்சை விட்டு போகும்போது விசுவாசம் உறுதிப்பட்டதாய் போக வேண்டும். When I go out of this church, I need to go with my faith firmed up. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எழும்பும்போது, Every day when you wake up, இன்னைக்கு என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். Jesus, build my faith, Lord. Amen. நான் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது ஆண்டவரே. I don't want to be deceived. நான் ஏமாற்றப்பட்டு போய்விடக்கூடாது. I don't want to be deceived. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you have faith? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஒத்துக்கிறீங்க நம்ம அப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்துல வாழ்றோம்னு? How many of you accept that we are living in our last days? Amen. Amen. ஹalleluya. Hallelujah. சமீபத்துல ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு, நீங்க கேட்டிங்களான்னு தெரியல. Recently there is a news. லூசிஃபர் அழைக்கிறார். கேட்டிங்களா? It says Lucifer calls. கேட்டிங்களா? யாராவது கேட்கலையா? இயேசு அழைக்கிறார் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். We all have heard about Jesus calls. Amen. சரி, எங்க இந்த நியூஸ் வந்தது தெரியுமா? Do you know where this news came from? இந்தியா, சென்னையில இருந்து வருது. It is coming from Chennai. தமிழ்நாட்டுல இருந்து வருது. It is coming from Tamil Nadu. Amen. Amen. எவ்வளோ ஒரு
ஒரு ஒரு பின்னணி விசுவாச பின்னணி உள்ள ஒரு இடம், தோமா மரித்த இடம், அப்படிப்பட்ட எவ்வளோ ஒரு ஜெபங்கள் கூட்டங்கள் நடக்கிற இடம், அங்கேருந்து இப்படி வருகிறது. It's coming from a place where Thomas went. It's coming from a place which is well known for its faith. சரி, இதை சொன்னவர் யாரா இருக்கும் தெரியுமா? Can you guess who told this? ஒரு ஒரு நான் கிறிஸ்டியன் சொல்லியிருந்தா பரவாயில்ல. If a non-Christian had said this, then it is okay. ஒரு கிறிஸ்துவ பின்னணியில் வளர்ந்து ஒரு ஒரு தீவிரமான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்துவ பின்னணியிலிருந்து வந்த ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு டாக்டரினை கொண்டு வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். And it is coming from a person who is well rooted, or he was brought up in a good faith background, and he's brought up this doctrine. அங்கே போனால் என்ன பண்ணுவாங்களாம்? மைண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு வாங்கலாம். If you go to that congregation, they tell us that they are opening our mind. மைண்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டா உங்களுக்கே தெரியும் நீங்கள் யார், நீங்கள் எப்படி, எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். They say if your mind is opened, then you can see what is good and evil in your life. இது ஞாபகம் எங்கே வருது தெரியுமா? Can you figure where this verse is coming? ஏதேன், கார்டன் ஆஃப் Eden. ஈடன், அங்கே உள்ளது வருது பாருங்க. அங்கே அதனால அவங்க வந்து மைண்டை ஓப்பன் பண்ணுவாங்க. யாரும் ப்ரீச் பண்ண மாட்டாங்களாம். உள்ளே போனால் மைண்டை ஓப்பன் பண்ணுற காரியம் இருக்குமா? If you go to those congregations, nobody will preach. There will be things that make you open your mind. அது வந்து ஒரு மெஸ்மரிசம் மாதிரி பண்ணுறாங்க. They are doing it like a mesmerism. ஒரு விச் கிராஃப்ட் மாதிரி பண்ணுவாங்களாம். They will do something sort of a witchcraft. அதுக்கு அவங்க பேர் வச்சுக்கிறாங்க ரிச்சுவல்ஸ். சில ரிச்சுவல்ஸ் பண்ணணும். They say that you have to do some rituals. அதுக்கு இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவ் தராதனால ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Since the government has not approved it, they are doing it waiting for the approval. இது வந்து பல நாடுகள்லயும் இருக்கிறது. This is nothing new to India. It has been already prevalent in many different countries. அவர் சொல்றாரு, அந்த தமிழ்நாட்டில் இருக்க சொல்றாரு, இதுக்கு வந்து சாத்தான் ஆலயம்னு பேர் வச்சா நிறைய பேர் வரமாட்டாங்க, அதனால லூசிஃபர்னிசம் அப்படின்னு வைக்கிறாங்க. He is not renaming that congregation as a Satan's temple, but instead he's saying Luciferism, so people will come. சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? And he continues to say, முதல் டார்கெட் கிறிஸ்டியன்ஸ். His first target for the Luciferism is Christians. ரெண்டாவது வந்து புதிதாய் பிறந்த விசுவாசிகள். Second target is newly born Christians. மூன்றாவதாக யங்ஸ்டர்ஸ். And thirdly, youngsters. இந்த மூணு பேர் தான் டார்கெட். These are the only three targets. சமீபத்தில் ஒரு இதில் மாட்டிக்கொண்ட ஒருத்தங்களுடைய நிலைமையை நான் அறிய வேண்டிய ஒரு ஜெப விண்ணப்பத்துக்காக வந்த ஒரு அறிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. And recently I had to come across about one person who is caught in this doctrine. ஒரு பெரிய பிரச்சனை நிமித்தம் அவங்கள தவறா அந்த இடத்துக்குள்ள ஒருத்தங்க கைட் பண்ணிட்டாங்க. Somebody had guided this person to this place due to a personal issue that this person was going through. அந்த போனது நிமித்தம், after he went, அவர் போனதுக்கு அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிட்டார் இது சரியில்லாத ஒரு இடம்னு. After going to that congregation, this person realized it is not a right place to go. ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில வர முடியல. But once he went in, he was not able to get out so soon. So அவர் சொல்லுகிறார், ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. And he says he's hearing something continuously. அவங்க சொல்லுவாங்களாம், அந்த நம்ம சோலை வந்து அந்த பிசாசுக்கு வித்துறணுமா, லூசிஃபருக்கு. அவர் அந்த தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போறவரோ அதை சொல்றார், சோலை மட்டும் நீங்க வித்துருங்க, பிசாசுக்கு வித்துருங்க. And they teach to sell our soul to Lucifer. இந்த சகோதரன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப அங்க போறதில்ல. This person whom I'm talking about is not going to that congregation ஆனா anymore. வெளியில வந்ததுக்கு அப்புறம் After he left the congregation, அந்த ஆவிகளின் வாதிப்புக்குள்ளாக இன்னும் கடந்து போய் கொண்டிருக்கிறார். He's still going through torments from the spirits. சொல்லிட்டே இருக்கான், உன் சோல் எனக்கு வித்துரு, உன் சோல் எனக்கு வித்துருன்னு. ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்க, படுத்தாலும் கேட்குது, எப்போ பண்ணாலும் கேட்குது. அப்படியே அவரை முடக்கி வைக்க பார்க்குது. He is continuously hearing a voice that says, sell your soul to me, sell your soul to me. ஆகவே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம்.
Therefore, we need to be careful. எனக்கு 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 தொடர்பு கொண்டவர் நல்ல ஒரு பக்தி வைராக்கியமாய் உள்ள ஒரு நபர். The person who contacted me to give this information is a man of, he's a religious man. நிறைய காரியங்கள் சொன்னார். எனக்கு நமக்கே பயமாயிடுச்சு. He shared ever so many things about the congregation. நான் நல்ல ஆவில நிறைஞ்சி தான் ஜெபிக்கணும் இதுக்கு. We have to be filled in the spirit and continuously நான் pray. ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உங்க அக்கினி இறங்கட்டும், உங்க அக்கினி இறங்கட்டும், அப்படியே தான் ஜெபம் பண்ணேன். I prayed that God's fire should get down. அந்த முதல் நாள் ஜெபம் பண்ணும்போது First day when I prayed, அவர் சொன்னாரு, ஏதோ ஒண்ணு உள்ள இருந்து அப்படியே உருண்டு போன மாதிரி இருந்துச்சுனார். he said he felt something rolled out of him. சொன்னாரு, டெய்லி நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டுமா கொஞ்சம். And he requested, can I call and pray every day with you? ஆனா இன்னும் முழு விடுதலைக்குள்ள வர முடியல. He hasn't fully been delivered from it yet. ஆனா ஜெபம் பண்ணிட்டே இருக்கறோம். So we are continuing to pray. எதுக்காக சொல்றேன்னா, Why am I sharing this? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். This is a time, this is a period where we should be very careful. அதனால தான் ஆண்டவர் நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்க சொல்லுகிறார். Therefore, God is telling us to be firm in our faith. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. எங்கனாலும் போய் பார்க்கறேன்னு போக கூடாது. Don't just go because you see something good. இன்னொருத்தர் சொன்னார், இது சம்பந்தமா இப்ப இந்த இது சம்பந்தமா ஒரு 3 ஃபோன் கால்ஸ் அடுத்தடுத்து எனக்கு வந்தது. I've been receiving 3 different phone calls regarding this issue. இன்னொருத்தங்க சொன்னாங்க, Another person அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, another person, yeah. இது எப்படி தான் இருக்கும், போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு நாள் போய் அந்த இடத்தை பார்த்துட்டு வரலாம்னு போனாங்களாம். So one person went to this place just to see how it looks. Out of curiosity. போன அன்னைக்கே மாட்டிட்டாங்க. The day they went, they got stuck. அவங்க சொல்றாங்க, போய் நல்ல ஸ்ட்ராங் பிலீவர், போய் பார்த்துட்டு வர போறேன்னு போனாங்க, இப்போ அவங்களே வந்து அது சரின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்றாங்க. This person, he just wanted to go and see the place out of curiosity, but the moment they went there, they got stuck, and now they are professing that that doctrine is a good doctrine. ஒரு நல்ல ஆலயத்துக்கு போறதுக்கு கியூரியாசிட்டி இல்ல. We don't have curiosity to go and see a good ஆனா congregation. இதுல போய் மாட்டிக்கிட்டாங்க. But they have gone out of curiosity and got stuck in this false doctrine. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, Then they continued. அந்த ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணிட்டே இருந்தாங்களாம், இது எப்படின்ட்டு. So this person went online to go and search and see how this congregation functions. அது இம்பாக்ட் பண்ணிருக்குன்றாங்க. Even an online search out of curiosity to understand this doctrine is impacting நீங்களா this யாரும் person. போய் சர்ச் பண்ணாதீங்க. Don't go and search about this. ஓகே, எனக்கு அனுப்புட்டான்னு கேட்டாங்க அவங்க. நீங்க உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன், நீங்க வேணா பாருங்க. அப்ப எனக்கு இது தெரியவே தெரியாது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது புதுசா இருக்கேன்ட்டு. நாங்க வேணா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறோம், நீங்க வேணா பாக்குறீங்களான்னாங்க. So the person who I was communicating gave the link to me so I will understand what's going on. ஆனா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, But when I was talking to them, ஆண்டவர் சொல்றாரு, உள்ள அந்த லிங்க் வேணா அனுப்ப வேண்டாம்னு சொல்லுன்றார் ஆண்டவர். the Holy Spirit was telling me to inform them not to send the link to me. நான் அந்த சகோதரன்ட்ட சொன்னேன், I told this brother, எனக்கு அனுப்ப வேண்டாம், don't send the link to me. நீங்களும் இனிமேல் போய் அதை பார்க்காதீங்க. You also don't go and look into the website. அதெல்லாம் இம்பாக்ட் பண்ணும். Even just out of curiosity reading about them is going to impact you. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக, Few years back, இதே போல ஒரு விழுந்து போன ஒரு ஊழியக்காரனை குறித்து அறிய வேண்டிய சூழ்நிலை வந்து வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி போன ஒரு ஊழியக்காரரை குறித்து. So I had to come across a person who is a firm mighty man of God, but he fell from grace. அவரை எப்படிலாம் ஆண்டவர் பயன்படுத்தினார்னு கேள்விப்பட வேண்டியிருந்தது. I realized how all mightily he was used by God. எப்படி அவர் ஆண்டவரை விட்டு வெளியில போனார். And I also had come to know how he left the faith. அவர் இறந்துட்டார், ஆனா இன்னும் அவரை ஃபாலோ பண்றவங்க இன்னும் இருக்காங்க. Now the person who was used mightily from God and who slipped away, he's no more, but the people who followed him are still there. அவங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. And these followers also have a website. நான் அதை போய் பார்த்தேன். I went and saw the website. சில வருஷங்களுக்கு முன்னாடி I went and saw that few years back. பார்க்கும்போதே ஒரு டிமானிக் அதுல அந்த எஃபெக்ட் இருக்கு தெரிஞ்சது. And even when I was looking at it, I could feel a demonic effect. அத நான் ஒருத்தர்ட்ட பேசும்போது ஒரு சாட்சியா சொன்னேன்னா ஏதோ ஒன்று சொன்னேன் சாட்சியா.
And I was sharing this as a testimony to another person. ஆனா அவர்ட்ட பேரு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். I told the name of this man of God who fell down. நான் அவர் போய் சர்ச் பண்ணிருக்காரு. And then he went and searched about this man in the internet. அதனால இப்ப பேரை சொல்லாம சொல்றேன். That's why I'm not mentioning the name. அவர் பார்த்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி 3-4 அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. After searching the internet about this man who fell down, he was not able to sleep for 3 days. No, not that man did not fall. Sorry. அவரை பற்றி அந்த வெப்சைட்டை பற்றி இன்னொரு பிலீவர் போய் பார்த்தார். So this believer who I was talking to went and researched about the man of God who fell down. அதை பற்றி பார்த்தோன்னா அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க சொன்னீங்க நான் போய் அதை பார்த்துட்டேனாரு. And the person I was calling, he said, you told me, pastor, and then I went and researched about him. அப்புறம் அவருக்கு ஜெபம் பண்ணி Then I had to pray. நான் சொன்னேன் இனிமேல் போய் பார்க்காதீங்க அதை. Don't go and research about this man anymore. Amen. Amen. நம்ம சர்ச் பண்றது கூட ஜாக்கிரதையா பண்ணுங்க. We have to be careful what we are searching in the internet. இந்த சேட்டன் சர்ச்ல என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் போய் பார்க்காதீங்க, வேண்டாம். Don't be curious to know what's happening in this Satan's church. இந்த சகோதரன் சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். When this friend was talking to me, I just told him one word. சரி, நடந்ததெல்லாம் போட்டும். Whatever happened is done. எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். Whatever it may be, the name of Jesus is greater than all other names. Amen. Amen. நீங்க விடுவிக்கப்படணும்னு இப்ப விரும்புறீங்க. You want to be delivered now. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். God will deliver you. கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். God will bring you out. நீங்க ஏற்கனவே வெளில வந்துட்டீங்க. You have already come out. நீங்க எப்படியும் கர்த்தர் வெளில கொண்டு வருவார். Amen. Definitely God will bring you out. பரிபூர்ணமாக உங்களை கொண்டு வருவார். God will bring you completely. அதனால இது மாதிரி இடத்துக்குலாம் யாராவது கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க அப்படின்னா கூட போகவே போகாதீங்க. So if someone comes and invites you, just come and see what's going on. Do not entertain that. போய் பார்த்து என்ன செய்ய போறீங்க? What are you going to do? Right? நமக்கு எங்க ஸ்னார் இருக்கும்னு நமக்கு தெரியாது. We don't know where the snare is. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலமா இருக்கு. It is a time for us to be careful. நான் போய் அவரை ரட்சிக்க போறேன், அவரை அப்படியே விட்டுட்டா எப்படி அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவா அதை சொன்னார்னா தான் செய்யணும். Don't think if somebody is coming and inviting you that you want to go and see to save his soul. நம்ம சோல் போயிடும். If you do that, you will lose your soul. ஆண்டவர் சொல்லி நம்ம போய் செஞ்சா ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்வார். If you go somewhere because of the obedience to the voice of God, then God will protect you. Amen. Amen. ஆண்டவர் சொல்லாம போய் தலையை விட்டோன்னு வைங்க, If you go without God instructing us, நம்முடைய பலன் என்னன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். only God knows our strength. அதனால தான் அவர் சொல்ற இடத்துக்கு மட்டும் போகணும். Therefore, just go wherever he gives you. Amen. கர்த்தரை காட்டில நம்ம ஒரு நாள் மேலானவங்களா ஆக முடியாது. We are never going to be above God. ஆண்டவருக்கு தெரியும் நம்மள காட்டில அவர் அதிக அக்கறை உள்ளவர். And God knows us and he is more concerned on us. Amen. Amen. அதுக்காக சுவிசேஷம் அறிவிக்காம இருக்க முடியாது. Therefore you cannot stop from telling the gospel. ஆண்டவருடைய அன்பை அறிவிக்காமல் இருக்க முடியாது. You cannot stop from expressing the love of God. ஆண்டவருடைய அன்பை நம்ம அறிவிக்கணும். We have to proclaim the love of God. ஆனா விசேஷமாக இந்த wrong doctrine இல்லனா கல்ட் இது மாதிரி இடத்துக்குள்ள போக கூடாது. But ஆண்டவர் சொல்லாம போய் மினிஸ்ட்ரி பண்றேன்னு போக கூடாது. But you need to be careful not to enter into the congregations of this cult or wrong doctrine. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? How many of you? அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல விரும்புறார், உன் விசுவாசத்துல உறுதிப்படுத்திக்கோ. Therefore God is telling us, build yourself and be firm in faith. Hallelujah. Hallelujah. Amen. எப்படி நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது? How can we build our faith? கொலோசியர் 2வது அதிகாரம் Colossians chapter 2 6-7 வசனங்கள் பாருங்க. 6 and 7. எப்படி நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்துவது? How can we build our faith? So then, just as you received Christ Jesus as Lord, continue to live in him, rooted and built up in him, strengthened in the faith as you are taught and overflowing with thankfulness. Amen. Amen. Hallelujah. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு
ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. So then, just as you received Christ Jesus as Lord, continue to live in him, rooted and built up in him, strengthened in the faith as you were taught, and overflowing with thankfulness. Amen. Amen. இயேசுவினுக்குள்ளாக நம்ம வேரூன்றினவர்களாக இருக்க வேண்டும். We have to be rooted in Jesus. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். And we have to be built on him. நாம போதிக்கப்பட்டபடி விசுவாசத்துல உறுதிப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. And we have to be strengthened in faith just as you were taught. நமக்கு போதிக்கப்படுவது இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து போதிக்கப்படுகிறது. We are being taught from the word of God. இதுல நம்ம உறுதியா இருக்க வேண்டும். We have to be rooted in this word. வசனத்துல நம்ம உறுதியா இருந்தால், if we are rooted in the word, நம்ம அசைக்கப்பட மாட்டோம். we will not be shaken. Amen. Amen. வசனத்துல நம்ம உறுதியா இருந்தால், if you are rooted in the word, நம்முடைய விசுவாசம் உறுதிப்பட்டு கொண்டே இருக்கும். our faith will also be strengthened. Amen. Amen. யார் வந்து சொன்னாலும் இயேசு அங்க இருக்கிறார் இல்லனா இயேசு இந்த தேதியில வரார்னா கூட நம்ம சொல்லலாம், பைபிள்ல அப்படி சொல்லல, ஆகவே நான் விசுவாசிக்க மாட்டேன். If somebody comes and approaches and says Jesus will come on such and such day on such and such place, you can say the Bible doesn't say, I don't believe it. இது மாதிரி ஒரு டேட்டை சொல்லி யாராவது இயேசு வரார் சொன்னா, if somebody comes and gives you a date and tells Jesus will come on that day, நமக்கே ஒரு டவுட் வந்துருது. immediately we get a doubt. நமக்கு ஒரு பயம் வருது. We have a fear. வந்துட்டார்னா என்ன பண்றது? Oh, if Jesus comes on that day, what will happen? வீட்டு காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிடுவோமா? Immediately, can we do our finances and everything well? வந்துட்டார்னா எல்லாரும் போறோம். யாருக்கு பணத்தை வைக்கணும்? அப்ப விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஃபேமிலில யாராவது விடுபட்டான், நம்ம எல்லாரும் போய்டுவோம். ரைட்? வந்துட்டார்னா அப்ப எதுக்கு நம்ம மற்ற காரியத்தை குறித்து பயப்படணும்? If Jesus comes, then we all are going to go with him. So do not worry about all the physical aspects of life. வசனத்தின் மீது நம்முடைய வாழ்க்கை ஊன்ற கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். Our life should be grounded in the word. லூக்கா 6வது அதிகாரம் 46ல இருந்து 49 வசனங்கள் சொல்கிறது. Luke chapter 6 from verse 47 to 46 to 49. Luke chapter 6 46 to 49. வசனத்தின் மீது நம்முடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டும். முதல் தலைப்பு வசனத்தின் மீது அஸ்திபாரம். The first topic is you need to be rooted in the word of God. Amen. Foundation on word. நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவின் வசனத்தின் மீது இருக்க வேண்டும். Our foundation should be on the word of God. பாருங்க. Luke chapter 6 verse 46. Why do you call me Lord, Lord, and do not do what I say? I will show you that he is like who comes to me and hears my word and puts them into practice. He is like a man building a house who dug down deep and laid a foundation on rock. When a flood came, the torrent struck that house but could not shake it, because it was well built. But the one who hears my words and does not put them into practice is like a man who built a house on the ground without a foundation. The moment the torrent struck that house, it collapsed and its destruction was complete. Amen. Hallelujah. Hallelujah. Amen. இங்க ரெண்டு விதமான சூழ்நிலைகளை இயேசு சொல்லுகிறார். Here Jesus is talking about two situations. கற்பாறையின் மேல் அஸ்திபாரம். There is a foundation on the rock. மணலின் மேல் அஸ்திபாரம். Another one is a foundation on a sand. ஆனா ரெண்டு பேருமே வசனத்தை கேட்கிறவர்கள். These two people are people who hear the word. ஆனா வசனத்தின்படி செய்கிறவர்கள் ஒன்று. There is one person who is a doer of the word. இன்னொருத்தங்க வசனத்தின்படி செய்யாதவர்கள். Another person is a person who does not do according to the word. 47வது வசனம் சொல்கிறது. Verse 47 says, நம்முடைய விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும் என்றால், if your faith has to be firm, நம்ம முதலாவது இயேசுவிடத்தில் வர வேண்டும். first you have to come to Jesus. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து. Jesus says, come to me. Amen. Amen. என் வார்த்தைகளை கேட்டு and listen to me, அவைகளின்படி செய்கிறவன், and who does according to my word. இயேசுவிடத்தில் போக வேண்டும். First you have to go to Jesus. Amen. Amen. எப்போ போகணும்? When should you go? ஒவ்வொரு நாளும் போகணும். Every day you should go. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன். Lord, I'm coming to you. Amen. Amen. அடுத்து என்ன செய்யணுமா? Next, what should you do? அவர் சொல்லுவதை you have to கேட்க வேண்டும். You have to listen to what he says. அவரிடத்தில் வந்து you first come to him, அவருடைய வார்த்தைகளை கேட்டு hear his words, அவைகளின்படி செய்கிறவன், and who does accordingly. Amen. Amen. வசனத்தின் மீது அஸ்திபாரம் என்றால், if you have a foundation on the word, வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, it is not just hearing it, சர்ச்சுக்கு வருவது மாத்திரமல்ல, it is not just coming to the church, இயேசுவிடத்தில் வருவது மாத்திரமல்ல, it is not just praying and coming to Jesus.
அதன்படி செய்கிறவர்கள். You have to walk according to the word. Amen. Amen. அவருடைய வார்த்தையின்படி செய்யும்போது தான் நம்முடைய விசுவாசம் உறுதிப்பட்டு கொண்டே இருக்கும். If you do according to the word of God, then your faith is built up. மத்தேயு 19வது அதிகாரம் Matthew chapter 19, 16ல இருந்து 20 வசனம் வரைக்கும் சொல்கிறது. 16 to 20 says, இயேசுவிடத்தில் ஒருவன் ஒரு முறை வந்தான். a man came to Jesus once. அவன் வந்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், He comes to Jesus and says, நல்ல போதகரே, "Oh good teacher, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? what should I do to get the eternal life?" ஃபர்ஸ்ட் காரியம் அவன் செஞ்சது இயேசுவிடத்தில் வந்தான். First thing this man did was he came to Jesus. அது நல்லது. That is good. கரெக்ட். வந்து இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறான். And he comes to Jesus and he questions him. நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? What good thing must I do to get eternal life? 18வது வசனம் பாருங்க. Verse 18 says, அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவர்களே என்றார். The man asked, which ones? For that Jesus replied, do not murder, do not commit adultery, do not steal, do not give false testimony, honor your father and mother, and love your neighbors as yourself. இயேசு சொன்னா நீ கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்றார். Now Jesus is saying you have to do all these commandments. Amen. Amen. கற்பனைகளை கைக்கொள்ளணும்னு அவன் கேக்குறான், எவைகளைன்னு கேக்குறான். Now the man is saying which one of these commands should I follow? அப்பனா கற்பனைனா என்னன்னே அவனுக்கு தெரியல. This man does not even know what a commandment is. எவைகளைன்னு கேட்டான். He's asking which ones. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றான் பாருங்க, அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். Verse 20, the young man says, all these I have kept. சொல்லிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவுன்னு. And he continues to say, what do I still lack? அப்படின்னா அவனுக்கு மனசுல என்ன நினைப்பு இருந்தது? What was he thinking within himself? நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், I'm a perfect man, நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன், I'm following all the commandments. என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு இருந்தான். What fault do I have? ஒரு குறையும் இல்லைன்னு இருந்தான். He thinks that he is faultless. Amen. Amen. அப்ப அவன் இயேசு இடத்துல வரும்போது When he came to Jesus, அவன் ஆட்டிடியூட் சரியில்லை. his attitude was not right. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், என்ன செய்யணும் கேள்வி கேட்டான். He had a question, what good thing he has to do to get eternal life. பாக்குறதுக்கு அந்த கேள்வி நல்ல கேள்வியா தெரியுது. On outset, if you look at the question, it looks nice. ஆனா அந்த கேள்விக்கு பின்பாக அவனுடைய மனோபாவம் சரியில்லை. But the attitude he had behind that question was not right. Amen. Amen. சில நீங்க நல்லா டிசைன் பண்ணிடலாம், ஈஸியா டிசைன் பண்ணிடலாம். Sometimes when people come and talk to you, you can easily discern. ஒருத்தங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது If someone comes and asks you a question, என்ன மனோபாவத்துல கேக்குறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்க. you will know the motive behind the question very easily. கரெக்டா? ஜெனியூனா இருக்கும் சில क्वेश्चंस. Some questions will be very genuine. சில क्वेश्चंस ஜெனியூனா இருக்காது. Some are not a genuine question. கரெக்டா? எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு சொல்றேன். I will give an example. வேலை கிடைச்சிச்சா? Oh, have you found a job? கன்சர்னா கேக்குறது ஒன்னு. There is one way to ask that in concern. ஐயோ கிடைச்சிருக்க கூடாதேன்றது ஒன்னு. Another motive is, oh, this man should not have got a job. ஈஸியா கண்டுபிடிச்சலாம் நீங்க. You can easily identify the question. ப்ரமோஷன்காக ஜெபம் பண்ண சொன்னீங்களே, ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், கிடைச்சிச்சா? Oh, I've been praying for your promotion. Did you get your promotion? உண்மையாவே ஜெபிச்சிருக்க மாட்டாங்க. They would not have prayed for your promotion at all. அவங்களோட இன்டென்ஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ப்ரமோஷன் கிடைச்சதா இல்லையா, அதான் to know the things. The intention is just to know whether you got your promotion. இது genuine question கிடையாது. It is not coming out of concern. கரெக்ட்டா? கிடைக்கலன்னு சொல்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. If you say I did not get the promotion, இன்னும் கிடைக்கலையா? oh, okay, you didn't get. ஈஸியா you can find out. You can easily find it. Amen. Amen. ஆண்டவர் அந்த டிசைன்மென்ட் கொடுக்கணும்னு கேளுங்க. தெரிய முடியலனா pray to God that he will give such discernment to you. நம்ம சில நேரம் பைத்திய மாதிரி எல்லாத்தையும் உளறிட்டு இருப்போம். Sometimes we might just open our mouth and say everything. கேக்குறாங்களேன்னு எல்லாத்தையும் சொல்றது. Just because somebody asks a question, open your mouth and pour it. Right? Amen. The discernment இல்லாதனால தான் பிரச்சனை நிறைய. We go through so many troubles because we don't have the discernment. Hallelujah. Hallelujah. மாட்டிக்கிறோம். We get stuck. வாயை கொடுத்து மாட்டிக்கிறது. We say something and we
get stuck with it. Amen. Amen. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். It is very important to discern the spirits. Amen. Amen. என்ன நோக்கத்தோடு நம்மகிட்ட வராங்க? What motive are they approaching us? எதுக்காக இதை கேக்குறாங்க? Why are they asking such ஒரு questions? நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா வெளிப்படுத்துவார். If you think about it for a second, God will reveal it to you. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் கரெக்டா அவனை பார்த்தாரு. God saw him. இன்னும் உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டுனார். Jesus saw this man and said, "Oh, now you have one more fault." Amen. Amen. எல்லாம் செய்யற நீ சொல்ற. You're saying that you have fulfilled all the commandments. ஆனா இன்னும் என்னிடத்தில் குறைவு என்னன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னாரு ஒரு குறைவு உன்னிடத்தில் உண்டு என்றார். This man is asking, what do I still lack? And Jesus answered, there is one more. இதே இன்சிடென்ட் இன்னொரு இடத்துல சொல்லும்போது இயேசு அது மாதிரி சொல்வார். இன்னும் ஒரு குறைவு உன்னிடத்தில் உண்டு என்பார். Jesus said, there is one more fault within you. உடனே அவன் என்னன்னு கேட்பான். And he asks, what? ஆண்டவர் சொல்வார், நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். And Jesus answered, if you want to be perfect, go sell your possessions and give to the poor, and you will have treasure in heaven. Then come follow me. Amen. 22வது வசனம் சொல்கிறது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். Verse 22 says, when the young man heard this, he went away sad because he had great wealth. இயேசுவிடத்தில் வந்தான். This man came to Jesus. இயேசுவிடத்தில் கேட்டான். He asked Jesus. இயேசு சொன்னதெல்லாம் கேட்டான். He heard whatever Jesus said. ஆனா கடைசில சொன்னது அவனால செய்ய முடியல. But he was not able to fulfill the one that Jesus said at the very last. அதை செய்ய விரும்பல அவன். He didn't want to அந்த fulfill ஆன்சர் that. அவனுக்கு பிடித்த ஆன்சர் கிடையாது. That was not an answer he was expecting. போய் விட்டான் இருக்கு. The Bible says he left Jesus. Amen. Amen. Hallelujah. Hallelujah. பணம் இருக்குது தப்பா? Then you might question, is it wrong to have wealth? பணம் இருக்குது தப்பு இல்ல. It is not wrong to have wealth. அவன் ஹார்ட் பணத்து மேல இருந்தது. But this man's heart was on his wealth. Amen. Amen. இயேசுவோடு பணக்காரங்களா இருந்தாங்க தெரியுமா? Jesus, there are many people who are wealthy people who are with Jesus. தெரியுமா தெரியாதா? Do you know that? Amen. இயேசு சாதாரணமானவங்களோடு இருந்தார். Jesus lived with the poorest of poor. பணக்காரங்களும் இயேசுவோட இருந்தாங்க. And there are also rich people with Jesus. எங்க சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா பைபிள்ல? Do you know where it is mentioned in the Bible? Luke chapter 8 verses 1 to 3 ல பாருங்க. Luke chapter 8 verses 1 to 3. இயேசுவோட யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. Luke chapter 8 verse 1 to 3 says who all were with Jesus. எல்லா விதமான மக்களும் இயேசுவோட இருந்திருக்காங்க. After this, Jesus traveled about from town and village to another, proclaiming the good news, the kingdom of God. The 12 were with him, and also some women who had been cured of evil spirits and diseases. Mary, called Magdalene, from whom 7 demons had come out. Joanna, the wife of Chuza, the manager of Herod's household. Susanna, and many others. These women were helping to support them out of their own means. Amen. Amen. Hallelujah. Hallelujah. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு 12 சீஷர்கள் அவரோட இருந்தாங்க. Here we see that 12 disciples were with Jesus. அப்புறம் இந்த பிசாசுல இருந்து விடுதலை ஆனவங்களா கூட இருந்தாங்க. And there were also people who were delivered from demon. அப்புறம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக ஜோவன்னா. And verse 3 says Joanna, the wife of Chuza, the manager of Herod's household, was with him. Hallelujah. Amen. ஒரு பெரிய ஆபீசரோட வைஃப் கூட மினிஸ்ட்ரிக்கு போயிருக்காங்க. And there was an officer's wife with Jesus. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அநேக ஸ்திரீகளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள்னு இருக்கு. And then it says these women were helping to support them out of their own means. Amen. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருந்தாங்களா அந்த லேடிஸ். These women had ever so many property in their அத hands. வச்சு அவருக்கு என்ன பண்ணாங்களா? ஊழியம் பண்ணிட்டே வந்தாங்களாம். These women were serving Jesus through the properties அவங்க எல்லாம் இயேசுவோடு கூட இருந்தார்கள்னு இருக்கு. All these women were with Jesus. சரி, ஆண்டவர் இவங்களையும் போய் எல்லாத்தையும் வித்துட்டு வான்னு சொல்லிருக்கணும்ல. Jesus, if Jesus would have said the same thing to the young man, he should have also told these women to go and sell everything. இயேசுவுக்கு தெரியும் இந்த இவங்களோட ஹார்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேல இல்ல. Jesus knew the heart of these women were not on the properties they owned. அவங்க இயேசுவுக்காக அத கொடுக்க ஆயத்தமா இருந்தார்கள். They were ready to give all the property for Jesus. ஆனா இந்த மனுஷனோட ஹார்ட் அந்த ப்ராப்பர்ட்டி மேல அவனுடைய அசெட் மேல இருந்தது.
But this young man's heart was on his property. Amen. Amen. நம்முடைய இருதயம் மற்ற காரியங்கள் மேல இருந்தால் If your heart is on other things of the world, அவருடைய வார்த்தையின்படி செய்வது ரொம்ப கஷ்டம். it will become difficult for you to do according to God's word. Amen. Amen. புரியுதா இல்லையா? Are you able to நம்ம follow me? ஹார்ட் கூட இருந்தா, இயேசுவோடு கூட இருந்தா அவர் சொல்லுவதை செய்ய ரெடியா இருப்போம். If your heart is with Jesus, then you will be ready to do what Jesus tells you. Amen. Amen. ஹல்லேலூயா. கிடியனை நான் ஒரு வேலை சொல்றேன்னு வைங்களேன். Let's say I'm telling one work to Gideon. அப்போ அந்த ஹார்ட் கூட இருந்தா சொல்ற வேலையை செய்ய ரெடியா இருப்பாங்க. If Gideon's heart is with pastor, he will be ready to do what he என்ன says. சொன்னாலும் செய்ய ரெடியா இருப்பாங்க. Whatever pastor says, he will be ready to do. கூட இல்லைன்னா If his heart is not with pastor, அவருக்கு எது பிடிச்சதோ அதை மட்டும் செய்வாரு, பிடிக்காத என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். இது நமக்கு ஒத்து வராதுன்றார். he will do only what pleases him. He will not do what doesn't please him. கரெக்ட்? நீங்களும் அப்படி இல்லையா? நிறைய நேரம் இயேசு சொல்வதை நம்மளால ஏன் செய்ய முடியலன்னா, அவர் சிலது நமக்கு பிடிக்குது, சிலது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. Many a times we are not able to do what Jesus tells us to do because we pick and choose. நமக்கு ஈஸியானதை செய்றோம். We do what is easy for us. நமக்கு பிடிக்காததை சொன்னார்னா செய்ய மாட்டேங்கிறோம். If he tells us to do something that we do not want to do, we do not do it. Amen. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருத்தங்களோட பேசாம இருக்கிறோம். We are not let's say we are not talking to somebody. அவங்களோட போய் பேச சொல்றாருன்னு வைங்களேன். And when Jesus tells us to go and open a communication with them, அது மட்டும் கேட்காத மாதிரி இருந்துடும். we will be as though we didn't listen to that voice. ரைட்? அது எனக்கு இல்ல, அந்த வார்த்தை வேற யாருக்கோ. That voice from God is not for me. It is probably for somebody else. Amen. ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின்படி செய்யும்போது தான் நம்முடைய விசுவாசம் உறுதிப்பட்டதா இருக்கும். Only when you do things according to his word, your faith will be strengthened. அப்ப காற்று வந்து மோதினாலும், When a storm comes, அல்லது அலை வந்து மோதினாலும், if a wave hits, உறுதியாய் நிற்போம். still we will be firm. Amen. Amen. என்ன கள்ள உபதேசங்கள் வந்தாலும் Whatever may be the doctrines that நம்ம hit us, உறுதியாய் நிற்க we முடியும். still could stand firm. Amen. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. Amen. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், That is why Paul says, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீ செய்யின்றார். he says, whatever God tells you, do. Amen. Amen. ஹல்லேலூயா. அவர் உறுதியாக சொல்ல முடிகிறது. He is able to tell firmly. அவருடைய வசனத்தை நீ பின்பற்று என்கிறார். He says, follow his words. நான் உனக்கு உபதேசித்ததெல்லாம் நினைவுல வைத்துக்கொள் என்கிறார். Remember whatever I have spoken to you. அதை மறக்காத என்கிறார். Do not forget what I have spoken to you. ஹல்லேலூயா. Hallelujah. வசனத்தின் மீது நம்முடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டும். Your foundation should be on the word of God. ஒரு முறை ஒருத்தனை இயேசு அப்படிதான் கூப்பிட்டார். And Jesus called one person, என்னை பின்பற்றி வானாரு. come follow me. அவன் என்ன தெரியுமா சொன்னா? வீட்டில் போய் அம்மா அப்பாவெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னா. He said, I want to go and bury my parents and then I will come and follow you. அவங்க இறந்தாங்களா என்னன்னு கூட தெரியல. We don't know whether his parents were alive or dead. சொன்ன நான் போய் அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வரேன். He said, I want to go and bury them and then come. ஆண்டவர் சொன்னார், மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ என்னை பின்பற்றி வா. Jesus said, let the dead bury the dead. You come and follow me. Amen. Amen. அவனுடைய அந்த ரெக்வெஸ்ட் அவர் கிராண்ட் பண்ணல. He did not grant the request of this man. சொல்லிட்டு சொல்லுவாரு, And then Jesus said, கலப்பையில கை வச்சிட்டு நீ பின்னிட்டு பார்க்காத. if you have put your hand on the plow, do not turn back. Amen. Amen. என்கிட்ட வந்துட்ட, You have already come to என் me. வசனத்தை கேக்குற, You are hearing my நான் word சொல்றத வில்லிங்கா இருக்கேன்ற, and you're saying you're willing to do it. இதெல்லாம் சொல்லிட்டு நீ ஏன் இன்னும் பின்னிட்டு பார்க்கற? After saying all this, why are you turning back? Amen. Amen. பெற்றோரை பொறுப்பெடுத்து நடத்துறது நல்லது. It is good to take care of your parents. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற உன் இருதயம் என்னுடைய வார்த்தையின்படி செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். But Jesus says your heart should be willing to do what I say. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவின் வசனத்தின் மீது நம்முடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டும். Our foundation should be on the word of God. இரண்டாவதாக இயேசுவின் மீது நம்முடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டும். Secondly, our foundation should be on Jesus himself. கிறிஸ்துவின் மீது நம்முடைய அஸ்திபாரம் இருக்க வேண்டும். Our foundation should be on Christ. அப்பொழுது நம்ம விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களாய் இருப்போம். Then we will be firm in faith. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். 1 Corinthians 3:11. 1 Corinthians chapter 3 verse 11. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம்.
For no one can lay any foundation other than the one already laid, which is Jesus Christ. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. No one can lay any foundation other than the one already laid, which is Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசுவாக இருக்க வேண்டும். Our life's foundation should be Jesus Christ. இது எப்ப தெரியுமா பவுல் சொன்னாரு? When did Paul say this? அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. And there was a trouble at that period. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 3 verse chapter 3 verse 4 says, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? For when one says I follow Paul and another I follow Apollos, are you not mere men? எப்படி ஒரு குரூப்பிசம் பாருங்க. See the groupism there. நான் பாலை சேர்ந்தவன். I belong to Paul. நான் அப்போலோவை சேர்ந்தவன். I belong to Apollos. Right? நம்ம பவுல் இடத்துல நம்ம இருந்திருந்தா If you and I were in the place of Paul, எப்படி பண்ணிருப்போம்? ரியாக்ட் பண்ணிருப்போம். how would we have reacted? ஏய் நீ நம்மால சரி வா வா. Oh, this group of people, you're my Amen. நம்ம அது கொஞ்சம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் நம்ம சைடுல இருக்காங்கன்னு காமிக்க ட்ரை பண்ணுவோம். We would like to project how many people are behind us. ஹalleluya. With us. அந்த குரூப்பிசத்தை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்போம். We encourage a groupism. ஹalleluya. Amen. 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 ஆனா பவுல் சொல்றாரு அடுத்த வசனத்துல, But Paul says, பவுல் யார், அப்போலோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவான ஊழியக்காரர் தானே என்கிறார். Verse 5. Verse 5. 1 Corinthians 3:5. Sorry. What? சொல்றாரு நாங்கெல்லாம் ஒரு ஊழியக்காரர்கள். And he says we are all only servants. உங்க விசுவாசம் பில்ட் ஆகறதுக்கு ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். God used us to build your faith. உங்க அஸ்திபாரம் எங்க மேல இருக்க கூடாது. Your foundation should not be on நாங்க us. போட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் இருக்க வேண்டும். But your foundation should be on the Jesus whom we profess. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இருக்கீங்களா? Are you here? Amen. Amen. Hallelujah. சண்டே சர்வீஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல After a few days after starting the Sunday service, நாங்களா சாட்டர்டே ஆளு நீங்களா சண்டே ஆளா அப்படி ஒரு டாக். there was a talk that some group of people are Saturday people and some are Sunday people. நீ எந்த குரூப், சாட்டர்டேவா சண்டேவா? Which group are you from? Saturday group or Sunday group? இது மாதிரி பதில் சொன்னா அப்படிதான் இருக்கும். எதுவா இருந்தாலும் Throne of Grace Ministryக்கு வரும். Amen. Whether it is Saturday or Sunday, we are all coming to Throne of Grace Ministries here. அதுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிறோம். And more so, we are all coming to worship Jesus. சாட்டர்டே வந்தாலும் சரி சண்டே வந்தாலும் சரி இயேசுவின் பிள்ளைகள். Amen. Whether it is Saturday or Sunday, we are all children of God. அது மாதிரி பவுல் அதோட இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டருக்கு நீ ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா? And some people ask, are you right hand of pastor or left hand? இருக்கிற ரெண்டு கையே வலிக்குது. எனக்கு இருக்கிற இந்த ரெண்டு கையை சொல்றேன். நமக்கு ஒரே ஒரு அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. The only foundation we have is Jesus. Amen. Amen. இயேசுவுக்கு ரைட்ல ஒருத்தங்க இருக்கணும் லெஃப்ட்ல ஒருத்தங்க இருக்கணும் இயேசு இடத்துல வந்து கேட்டபோது உங்களால தாங்க மாட்டீங்க நீங்க எதை கேக்குறீங்கன்னு தெரியலன்னு இயேசு சொல்லிட்டார். When the disciples came and said, I want to be in the right hand and left hand, Jesus said, you don't know what you're asking. டிசைபிள்ஸோட அம்மா வந்து கேட்டாங்க. And Jesus, the mother of the disciples came and asked Jesus. அப்ப அவரே அதுக்கு சரின்னு சொல்லல. And Jesus himself did not encourage that. Amen. Amen. பவுல் எவ்வளவு அழகா டைரக்ட் பண்றார் பாருங்க. How Paul beautifully directs this. நீ வந்து இவனை சேர்ந்து அவனை சேர்ந்து சொல்லாத. Don't say that I belong to this man or that man. சிலருக்கு சில பெரிய ஊழியக்காரங்களை தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். Some people, if you know personally some big man of God, அதுல ஒரு பெருமை. we have some joy in it. யார் தெரியுமா? Do you know this man? அவருக்கு நான் ரொம்ப க்ளோஸ். I'm so close to this person. So what? So what? He did not die for you. Jesus died for you. Amen. Amen. He did not save. He cannot save you. Jesus alone can save you. Amen. சொல்ல மாட்டீங்களா? Amen. Amen. இயேசுவை தவிர அஸ்திபாரம் தள்ளி போச்சுன்னா விசுவாசம் உறுதிப்படாது. If your foundation is slipping from Jesus and laying on another person, then your faith will not be strengthened. Amen. Amen.
ஒருத்தர் ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய பிளேயர் பேரை சொல்லி, உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உள்ள யார் பேஸ்கெட் பால் ஃபேமஸ் பிளேயர் கோபி, Kobe Bryant. பேஸ்கெட் பால் கோபி பிராயன்ட் தெரியுமா? And one person came and said, "Oh, do you know basketball star Kobe Bryant?" அப்படி கேட்டார் ஒருத்தர்கிட்ட. And one guy went and asked another person. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு பேஸ்கெட் பால் தெரியும், ஆனால் கோபி பிராயன்ட் தெரியாதுன்னு. And the person replied, "I know about basketball, but I don't know about Kobe Bryant." அவர் என்ன சொல்ல வந்தார்னா, எனக்கு அவரை தெரியும்னாரு. அவரை தெரியும்னு சொல்றதுக்காக அவர் இவ்வளோ கேள்வி கேட்டு பில்டப் பண்ணார். So this person was questioning all of this. Do you know this man, to share that he knows Kobe Bryant பவுல் personally? எடுத்தோனே சொல்லிட்டாரு, நாங்க எல்லாம் ஒரு ஊழியக்காரங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைச்செய்கிற தேவனாலே எல்லாமும் ஆகும். 7வது வசனம். And verse 7 says, "So neither he who plants nor he who waters is anything, but only God who makes things grow." ஆமென். ஹalleluya. Hallelujah. இந்த சாட்டர்டே சண்டே சர்வீஸ் ஆரம்பிச்ச போது When I started the Saturday and Sunday service, ஆண்டவர் எனக்கு எப்படி உணர்த்தினார் தெரியுமா? you know how God revealed it to me? ஒரு 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 பெற்றோர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. One parent called me. அவங்க ஏதோ ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக கால் பண்ணாங்க. They called me to reach for some prayer request. அப்போ அவங்க இங்க நம்ம சர்ச்சுக்கு கூட அவ்வளோ வரவங்க கிடையாது. They're not very regular to our service. அவங்க நம்ம எந்த சர்வீஸ்க்கு ரெகுலரா வரவங்க இல்ல. They are not people who are regular to our அப்போ அவங்க service. பிள்ளைங்களை பற்றி நான் விசாரிச்சேன். Now I was inquiring about their children. அப்போ அவங்க சொன்னாங்க, They responded, இன்னைக்கு ஒரு பிள்ளை, அன்னைக்கு அவங்க கிட்ட பேசும்போது சாட்டர்டே பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஒரு பிள்ளை சாட்டர்டே, இன்னைக்கு ஒரு பிள்ளை வருது, நாளைக்கு சண்டே ஒரு பிள்ளை வருதுன்னு 2 பிள்ளைங்களை பற்றி சொன்னாங்க. so the parent was telling, one child is going to come to your service on Saturday, another child is going to come to your service on Sunday. சர்வீஸ் இல்ல, அவங்க வீட்டுக்கு வர்றது. Oh, so one child is coming to their house on Saturday, another child is visiting them on Sunday. தூர இடத்துல இருந்து வர்றாங்க பிள்ளைங்க. These children are visiting the parents from a far அப்ப place. சொன்னாங்க, இந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு வருது, நாளைக்கு இன்னொரு பிள்ளை வருதுன்னாங்க. They said one child is coming and visiting us today, another one is coming tomorrow. அப்ப ஆண்டவர் என்னோட பேசினார். That day God spoke to me. அந்த கால் முடிச்சோன்னு ஆண்டவர் சொன்னார், And after that call, God spoke to me. சாட்டர்டே வரவங்களையும் நீ பிள்ளை மாதிரி பார்க்கணும், சண்டே வரவங்களையும் நீ பிள்ளை மாதிரி பார்க்கணும். You have to see the people who are coming to the service on Saturday as children, and the same way you should also see people who are coming to Sunday as your children. ரெண்டு பிள்ளைங்களுமே அந்த பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைங்க. Both the kids were the child of the parent. ஆண்டவர் எனக்கு அதை சொல்லி கொடுத்தார். God revealed it to me. நீ பார்ஷியாலிட்டி காமிக்க கூடாது. You should not show partiality. இவங்க ஸ்பெஷல் அவங்க ஸ்பெஷல் இல்லைன்னு பார்ஷியாலிட்டி காமிக்க கூடாது. These set of people are special than them. ஆமென். No. ஹalleluya. ஆமென். Amen. குரூப்பிசம் கர்த்தரோட அஸ்திபாரத்தை விட்டு நம்மளை தள்ளி கொண்டு போயிடும். If you have groupism, that is going to deviate you from the foundation on Christ. கிறிஸ்துவை பற்றாமல் ஊழியக்காரியோ எந்த மனுஷன் பற்றி கொண்டோம்னா நம்ம அஸ்திபாரம் நகர்ந்து விடும். If you get hold of some man of God instead of getting hold of Jesus, then your foundation is going to shift. ஆமென். 2 தீமோத்தேயு 1:13ல பவுல் எழுதும்போது தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதை தான் சொல்லுகிறார். In 2 Timothy 1:13, Paul says this to Timothy. அவர் சொல்லுகிறத பாருங்கள். உதவிக்காரர், இது 2 தீமோத்தேயு 1:13. 2 Timothy 1:13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. When you heard from me, keep as a pattern of sound teaching with faith and love in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அந்த விசுவாசத்தையும் அன்பையும் பற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், And if you have to get hold of the love and faith in Jesus Christ, கிறிஸ்து இயேசுவை நம்ம பற்றிக்கொள்ள முற்பட வேண்டும். first you need to get hold of Christ Jesus. அப்போஸ்தலர்ல ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts chapter 8, one situation is mentioned. கர்த்தர் பிலிப்புவை அங்க பயன்படுத்துகிறார். And here God is using Philip. அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கிறது. There are ever so many miracles happening there. அந்த Acts chapter 8 verse 9ல சொல்லப்பட்டிருக்கு, சீமோன் என்ற ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே இருந்தான். Acts 8:9 says there was a man named Simon in that place. அவன் தன்னை பெரியவன் என்று சொல்லி
அநேக அவங்க ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானா. He was boasting that he was a big man and he was astonishing many people there. 11வது வசனம் சொல்லுகிறது மாய வித்தைகளினாலே ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். And verse 11 says he was making amazing people through his magic. 12வது வசனம் சொல்லுகிறது Verse 12 says தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். But when they believed Philip as he preached the good news of the kingdom of God and the name of Jesus Christ, they were baptized. இவ்வளவு நாள் சீமோனை பெரிய ஆளா நினைச்சிட்டு இருந்த ஸ்திரீகளும் பிள்ளைகளும் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். These people who are looking at Simon as a great man are now accepting Philip. அவங்க விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். They are believing the words from Philip and they are getting baptized. 13வது வசனம் பாருங்க. Verse 13. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். Simon himself believed and was baptized, and he followed Philip everywhere, astonished by the great signs and miracles he saw. Hallelujah. அவனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். Even Simon himself believed and was baptized. அவன் ரட்சிக்கப்பட்டான். He was saved. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அவன் பிலிப்போட கூட இருந்தான். And the Bible says he was with Philip. ஆனா தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பை பற்றிக்கொண்டான் இருக்கு. He hold on to Philip னு இருக்கு. And in the Tamil translation says he held on to Philip. சொல்லிட்டு அவன் அவங்களுடைய அடையாளங்களை அற்புதங்களை கண்டு பிரமித்தான். And he was astonished by the great signs and miracles. இவன் அந்த மாய வித்தையிலே பழகி இருந்தவன். This man Simon, who was accustomed to magic, இந்த அடையாளங்கள் அற்புதங்களும் அவனுக்கு பெரிய விஷயமா இருந்தது. he was amazed by the great signs and miracles from Philip. அந்த works பார்க்கும்போது அந்த கிரியைகளை பார்க்கும்போது அவனுக்கு பிரமிப்பா இருந்தது. When he saw the works of Philip, he was astonished. ஆனா அந்த கிரியைகளுக்கு காரணமான இயேசுவை அவன் பார்க்கவில்லை. But Simon did not see Jesus, who is the root of those signs and miracles. பிலிப்பை தான் பற்றிக்கொண்டான். This man Simon just held on to only Philip. அடையாள அற்புதம் செய்றாரு. Oh, this Philip is doing great miracles. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சில ஊழியக்காரர்கள் மூலமாக பலத்த அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் நடக்கிறது உண்மை. It is true there are so many miracles and signs happening through some man of God. அது யார் மூலமா யார்னால நடக்கிறது? But who is the source for all that miracle? ஊழியக்காரங்களால அல்ல. It is not by the man of God. தேவனாகிய கர்த்தரால். Amen. It is only through Jesus Christ. இயேசுவை தான் பற்றிக்கொள்ளணும். You have to only grab on to Jesus. சில நேரம் துக்கமான காரியம். Sometimes it is very sorrowful. ஊழியக்காரங்களை பற்றிக்கொண்டு people grab on to men of God. அவங்க போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிறது இல்லனா பர்ஸ்ல வச்சுக்கிறது. They take a picture of a man of God and put it in their wallet. Right? நம்ம யாரை பற்றிக்கொள்கிறோம்? Who are we holding on to? இவன் ரட்சிக்கப்பட்டவன். This man is a saved man. விசுவாசித்தவன். This man has a faith. ஞானஸ்நானம் எடுத்தவன். He has been baptized. நான் பிலிப்பை பற்றிக்கொண்டான். But he held on to Philip. அடையாளங்கள் அற்புதங்கள் தான் பெருசா தெரிந்தது. All the signs and miracles were astonishing to him. அடுத்து 18வது வசனம் பாருங்க. Verse 18. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை 15வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 14ல இருந்து வாசிக்கலாம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களை கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பேதுருவும் யோவானும் அந்த பட்டணத்துக்கு வராங்க. வாசிக்க வேண்டாம் அப்படியே சொல்லி. Now Peter and John comes to the place. இவங்க பார்த்தாங்க, இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சமாரியர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. Peter and John comes and says, oh, this Samaritans have accepted Christ. பிலிப்பு உபதேசித்தது மூலமாக ஏற்றுக்கொண்டார்கள். They have accepted Christ because of the preaching of Philip. இப்போ பேதுரு யோவான் வராங்க. Now Peter and John comes. அவங்க கை வச்சோனே எல்லாருக்கு மேல அபிஷேகம் இறங்குறது. The moment Peter and John lays hold on somebody else's head, the Holy Spirit comes and fills them. இந்த சைமன் பார்க்கறாரு. Now Simon is watching this. அடேங்கப்பா, பிலிப்பு ஒண்ணுமே கிடையாது. Wow, Philip is nothing compared to Peter and John. கை வச்சா அப்படியே ஆவி வருது. When Peter and John lays hands, the Holy Spirit comes down. நம்ம கூட சில நேரம் ஊழியக்காரங்களை ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்போம் தெரியுமா? Sometimes we also switch one man of God to another. ஒரு வாரம் பாஸ்டர் ராஜன் பெருசா தெரிவாரு. One day Pastor Rajan will look big. அடுத்த வாரம் இன்னொருத்தர் வந்து பிரீச் பண்ணா, "ஆ, இவர் சூப்பர்." Next week when we hear another message, we say, "Oh, that man is better." Right? அதுக்கு அடுத்த வாரம் இன்னொருத்தர் வருவார், இவர் மார்க்கெட் போய்டும். ஓ, அவர் பெரியவர். The next week another person comes. Right? கரெக்ட்டா?
நினைக்கிறோமா இல்லையா? Don't கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். we keep on comparing? இந்த பாஸ்டரோட அந்த பாஸ்ட் பெட்டர், அந்த பாஸ்டரோட இந்த எவெஞ்சலிஸ்ட் பெட்டர், இந்த இவன். அதுக்கு ஆண்டவர் அழைச்சார். வசனத்தை கேட்டியா, அற்புதம் பெற்றியா, போயிட்டு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். We just need to hear the word and listen and do it. நம்மளுடைய அஸ்திபாரம் தவறான இடத்துல இருந்தா அசைக்கப்பட்டுரும். If our foundation is on a wrong place, then we will be shaking. எல்லா ஊழியக்காரங்களும் பாடுகள் உள்ள மனுஷங்க. Every man of God go through trouble. ஒரு நாள் அவங்கள ஆண்டவர் நல்லா பயன்படுத்துவார். One day God will use them mightily. இன்னொரு நாள் அவங்களுக்கு ஏதோ போராட்டங்கள் இருக்கலாம். Another day they might be having some trouble. இல்ல நீங்க ஜெபிக்காம வந்திருப்பீங்க. Probably you may not have come ஆவியான prepared. கிரியை உங்களுக்கு நடந்திருக்காது. Maybe the Holy Spirit may not have dealt with you. கரெக்ட். அது மாதிரி இந்த சீமோன் என்ன பண்ணிட்டாரு, பீட்டர் ஜானை இப்ப ஃப்ரெண்ட் பிடிச்சுக்கணும். Now Simon saw new Peter and John come here, so he want to get friendly அவர் with them. பண்ண ஐடியா பாருங்க, பணத்தை கொண்டு போய் கொடுத்து எனக்கு இந்த வரம் வேணும், இந்த பணத்தை வச்சுட்டு வரத்தை கொடுங்கன்னார். Now Simon took some money and he went to Peter and John, said, hey, take this money and give me this ability. ஹல்லேலூயா. Hallelujah. 20வது வசனம் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, Peter answered, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுள். may your money perish with you, because you thought you could buy the gift of God with money. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. You have no part or share in this ministry, because your heart is not right before God. ஆமென். பணத்தினால வரத்தை வாங்க முடியாது. You cannot get the gift of God through money. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க பணம் கொடுத்தா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றது அதை விட பாவம். If somebody says you give money and then I will pray, it is a big sin. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் தான் வேதம் சொல்லுகிறது. The Bible says freely you have received, so freely give. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. வரம் வேணுமா? Do you want gift? சர்ச்சுக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுக்குற? How much donation are you giving? அது சரியில்லை. That is incorrect. ரைட். காசுக்காக ஊழியம் கிடையாது. Ministry is not for money. ஆமென். ஆனா மினிஸ்ட்ரிக்குரிய பணத்தை ஆண்டவர் தருவார். But God will provide for the ministry. ஹல்லேலூயா. Hallelujah. அதே மாதிரி வரத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. In the same way, you cannot buy a gift from God through money. ஊழியத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. You cannot buy a ministry through money. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் எவ்வளோ அதுல பேதுரு பாருங்களேன், ஷார்ப்பா உடனே சொல்லிட்டாரு, இது மாதிரி நீ பண்ணனால நாசமா போகன்றாரு. And Peter says, you will perish because you did this. கிட்டத்தட்ட ஆஃபரிங் கொடுக்கிற மாதிரி. It is almost like giving an offering to இந்த church. ஆஃபரிங்கை வச்சிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வரம் வேணும்ன்ற மாதிரி. It is like giving the offering in front of the man of God and say, pray for me. ஆஃபரிங் கொடுக்கறவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்? How would we treat the people who are giving offering? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Let God bless you. 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். Let God bless you 1,000 times. கரெக்ட். ஆனா இவர் பீட்டருக்கு பார்த்தாரு, But Peter saw that வர பணம் கொடுத்து நீ வரத்தை வாங்க முடியாது. you cannot get the gift of God by money. ஆமென். Amen. பணம் கொடுத்து என்ன வாங்கலான்னு பாக்குறியா? நாசமா போன்னு சொன்ன ஒரு ஊழியக்காரர் சொன்னா என்ன ஆகும்? If some man of God says, hey, you're giving money to me, oh, you will perish. ஹல்லேலூயா. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. பீட்டர் அதெல்லாம் கவலைப்படல. Peter was not afraid of anything. நீ காணிக்க தரியோ இல்லையோ கர்த்தர் என்ன போஷிப்பார். ஆமென். Whether you give money to me or not, God will feed me. ஆமென். Amen. ஆனா கர்த்தருடைய வரத்தை பணம் கொடுத்து வாங்கலாம்னு மட்டும் நினைக்காத. But don't think that you can get the gift of God through money. காரணம் என்ன தெரியுமா? Why? பேதுரு சொல்றார், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்ல. Your heart is not right before God. காரணம் நீ ஆரம்பத்துல இருந்து பிலிப்பை பற்றி கொண்டாய். Because from the beginning you are only holding on to Philip. பிலிப்போட நீ கூட இருந்ததுக்கு காரணம் அவனுடைய அடையாளங்களும் அற்புதங்களும் தானே தவிர அதை நடப்பிக்கிற இயேசுவுக்காக அல்ல. The reason why you were with Philip is because of his acts of miracle and not because of Jesus. Amen. Amen. என்னைக்கு நம்ம மனுஷங்களை பிடிக்க ஆரம்பிக்கிறோமோ, the day you hold on to men, அப்பே நம்ம இருதய செம்மையா இல்லன்னு அர்த்தம். it means your heart is not right with God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஏன் பாஸ்டர் இப்படி ஒரு மெசேஜ் இன்னைக்கு? Why pastor a message like this? Amen. Amen. நமக்கு இந்த மெசேஜும் தேவை.
We also need such kind of messages. ஹalleluya. Amen. நம்ம அஸ்திபாரம் சரியான இடத்துல இருக்கணும், இயேசுவின் மீது இருக்கணும். Our foundation should be set on the right அப்ப place, which is விசுவாசம் Jesus. உறுதிப்படும். Then your faith will be strengthened. ஆமென். உடனே அவர் சொல்றார் பாருங்க, பீட்டர் சொல்றாரு, ஆகையால் நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். And Peter says, repent of this wickedness and pray to Lord, perhaps he will forgive you for having such a thought in your heart. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். For I see you that you are full of bitterness and captive to sin. அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். Then Simon answered, pray to the Lord for me, so that nothing you have said may happen to me. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவின் மீது மாத்திரம் இருக்க வேண்டும். Our foundation should be set only on Jesus. இதே பிலிப்பின் சம்பவம், இதே சாப்டர்ல இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. In the same chapter there is another situation mentioned. ஒரு மந்திரி ரட்சிக்கப்பட்டான். A minister accepted Christ. ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போனார். The Spirit of God took Philip there. அவனை ரட்சித்தார். He got saved. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். Philip gave baptism to that minister, the Ethiopian minister. Then the Spirit of the Lord took Philip away from him. But Bible says the minister went with joy. Hallelujah. Because that minister did not lean on Philip. Hallelujah. That's why he was able to go with joy, even though Philip was not with him. Amen. If your foundation is upon Jesus, you will have joy whether people are with you or going away from you. Amen. Because your foundation is upon Jesus. Hallelujah. Amen. நீங்க அது போனா கூட கவலைப்பட மாட்டீங்க, இயேசு என்னோட இருக்கிறான், இயேசுவோடு என் பிரயாணத்தை தொடர்கிறேன்னு போவோம். Amen. We will go with Jesus even if the man of God doesn't come with you. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். Today God wants to firm and ground our faith. ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, today every one of us should ask, நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு? where is my foundation? ஹalleluya. சில நேரம் சிலர் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரினை பிடிச்சிட்டு அதுதான் அப்படியே அதுக்கு உயிரை விட்டுருவாங்க. அப்படியே sometimes people take hold of one doctrine and they hold on to it with their life. அந்த ஒரு பிரீச்சரோட மெசேஜ் தான் உங்களுக்கு லைஃப்ன்ற மாதிரி இருக்கும். Sometimes people hold on to one preacher and they say, oh, his message is my life. அவருடைய புக்கு, அவருடைய சிடி எல்லாம் அவரை பற்றியே தான் இருக்கு. ஒரு பிரீச்சரோட மெசேஜை தான் சார்ந்திருப்பாங்க. They will rely on the doctrine from only one preacher, his sermon, his message, his CD, everything about him. அத பற்றி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கோபம் பயங்கரமா வந்துரும். If you say anything against that man of God, this person will burn up. நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். We have to be balanced. எல்லா விதமான உபதேசங்களையும் நமக்கு ஒரு கடிந்து கொள்ளுதலும் நமக்கு வேணும், நமக்கு நம்மள ஆற்றி தேற்றுகிற ஒரு உபதேசமும் வேணும். ரெண்டு வேணும். We need a balanced life. We need a doctrine that will take care of us in a loving way. We also need a doctrine that will admonish us. Amen. Amen. கிருபையும் நமக்கு வேணும். We need grace. கடிந்து கொள்ளுதலும் வேணும். We need some chastisement too. Amen. Amen. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரன் எவனோ அவனை சிட்சிக்கிறான் பைபிள்ல இருக்கு. And the Bible says the father who loves the child chastises him. Hallelujah. அதே நேரத்துல அவர் கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த தேவன் இருக்கு. At the same time the Bible says he is a father who is filled with love and grace. Compassion இருக்கு, grace இருக்கு அவர் இடத்துல. He has compassion and grace. கண்டிப்பும் இருக்கு. He also has chastisement. Amen. Amen. கிருபை மட்டும் போதும், கிருபை மட்டும் போதும், கிருபை மட்டும் போதும், கிருபையை மட்டும் பிடிச்சுக்கோ, வேற எது கிருபையும் தேவை, ஆண்டவருடைய கண்டிப்பும் நமக்கு தேவை. We need the grace of God as well as we need the chastisement from God. சிலர் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போய்டுவாங்க. Some people go to another extreme. ஆண்டவர் அவ்வளவுதான் உன்னை அடிச்சிடுவாரு, குத்திடுவாரு, கொன்றுவாரு, கண்ணை எடுத்துருவாரு. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அதாவது கண்டிப்பார் 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 கண்டிச்சுட்டே இருப்பார், அடிப்பார். கண்டிக்கவும் செய்வார், கிருபையும் தருவார். ஆமென். Amen. சத்தமே வரல. ஆமென். அப்படி பேலன்ஸ்டா நம்ம இருந்தா, ரெண்டு சைடும் நம்ம பேலன்ஸ்டா இருந்தாதான் கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். We can if we are balanced in our doctrine, then we will be able to hold on to the faith till the பைபிள்ல end. ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible talks about both the extremes. எத்தனை பேர் என்னோட ஒத்துக்கிறீங்க? How many of you understand that? நம்முடைய அஸ்திபாரம் பேலன்ஸ்டான உபதேசத்தின் மீது இருக்க வேண்டும். Our foundation should be on a balanced doctrine. சில நாள் எனக்கு ரொம்ப டவுனா இருக்கும்போது, sometimes when I'm very down, இந்த ரொம்ப ஆறுதலான மெசேஜ் அப்படியே பில்ட் பண்ணி விட்டுறோம். நல்லா அந்த கிருபையை குறித்த
பிரசங்கங்களை கேட்கும்போது அப்படியே பில்ட் பண்ணி விட்டுரும். When I'm down and I'm listening to messages about grace, it strengthens me. சில நேரம் ஆண்டுக்கு பிரியமில்லாதது எதையாவது ஒன்று குறித்து யோசித்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டுக்கு பிரியமில்லாதது செய்தால், Sometimes when I do something that is displeasing God, கண்டிக்கிற செய்திகள் தான் அந்த நேரத்துக்கு நல்லதா இருக்கும். and it is better to hear a message which is admonishing. ஆமென். Amen. நானே பர்பஸா எடுத்து எரேமியா எசேக்கியேல் ஏதாவது ஒன்று எடுத்து வாசிப்பேன். I purposely take Jeremiah and Ezekiel and read something. ஹல்லேலூயா. Hallelujah. பயங்கரமா அதுல இருக்கும். Jeremiah and Ezekiel has strong words. கேட்டிருக்கீங்களா இல்ல? Have you read it? பார்த்திருக்கீங்களா இல்ல? ஆமென். அப்ப நமக்கு ரெண்டும் தேவை. We need both. இல்லைன்னா ஒரே சைடா போகணும். எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தோம்னா ஆபத்து. If we are found in one extreme in life, then it is a danger. ஹல்லேலூயா. எழுந்து